வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் பண்பாட்டு ரீதியாக, கலாச்சார ரீதியாக, உறவு ரீதியாக நீண்ட நெடிய பாரம்பரிய தொப்புள் கொடி உறவு என்ற அடிப்படையில் திமுகவும் இஸ்லாமியரும் பிரிக்க முடியாத உறவுகள். முஸ்லிம் லீக் என்ற இயக்கம் திமுகவை ஆதரித்ததனால்தான் அந்த உறவு என்று சொன்னால் இல்லை. இஸ்லாமியன் என்று சொன்னாலே அவன் திமுக, திமுக என்று சொன்னால் இஸ்லாம், இரண்டையும் பிரிக்க முடியாது. ஏன்னா தந்தை பெரியார் காலம் தொட்டு இஸ்லாமியர்களுடைய அரணாக கேடயமாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இஸ்லாமியர்களை எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது. இப்ப இந்த தேர்தலில் முஸ்லிம் லீக் உட்பட பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருந்தது. அவங்க இணைஞ்சிருந்தாதான் அவங்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்போமானா இல்லை. உணர்வு பூர்வமாக எப்பயும் அவர்கள் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களாக கருதி இஸ்லாமிய மக்களுக்காக என்றைக்கும் அவர்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்கவில்லை என்றாலும் எப்பொழுதும் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிக்கிறார்கள். அதில் மாற்றமான கருத்து இல்லை. நம்முடைய உணர்வு அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் அடிப்படையில் தான் அந்த உறவு தொடருது. இப்போ கடுமையான வாதங்கள் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் திமுகவுக்கும் வலைதளங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவங்க திமுக இல்லைன்னா அவங்க இல்லை, இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள். ஆனால் இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையார் 99% திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். கூட்டணின்னா யாரு? நம்ம கூட இருக்கிறாங்க, அந்த மக்கள் நம்ம கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இது யதார்த்தமான உண்மை, நான் வாதத்துக்காக பேசல. ஒரு முறை அப்துல் சமத் அவர்கள், இது நீங்க பேசினான்னு சொன்னா வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. தலைவர் கலைஞர் அவர்கள் பாண்டிச்சேரியில் ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரியில் அடிச்சு தூக்கி சாக்கடையில் போட்டாங்க. அதனால் நீ செத்து போயிட்டான்னு ஓடி போயிட்டாங்க. அவர் அந்த வழியா இருந்த ஒரு இஸ்லாமிய பெண் தான் காப்பாற்றினார் என்று தலைவர் கலைஞர் நெஞ்சுக்கு நிலையில் இருக்கிறார். காகிதமில்லை காலத்திலிருந்து அந்த உறவு தொடர்கிறது. 67 தேர்தலில் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இஸ்லாமியில் முஸ்லீம் லீக் இருக்கிற இடத்துக்கு மேடைக்கு நாங்கள் வரமாட்டோம், ஆனால் கூட்டணியில் இருப்போம், நாங்கள் தனியாக மேடையில் பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு இஸ்லாம் முஸ்லீம் லீக் இருக்கிற மேடைக்கு கம்யூனிஸ்ட் வருது. ஆனால் 67 வரல. அவங்களை ஒன்றிணைத்தது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். காகிதமில்லை தவறுகள் தான் இந்தியாவில் எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு அரசியலமைப்பு சட்ட நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தவர் காகிதமில்லை. அவர்தான் ஓங்கி எழுப்பினார், தொன்மையான மொழி தமிழ் மொழிதான் தமிழகத்தில் இந்தியாவில் ஆட்சி மொழியாக இருக்க தகுதி படைத்த மொழி செம்மொழி தமிழ் என்று காகிதமில்லை பேசினார். அந்த உணர்வுகளோடு தான் நம்முடைய உணர்வு கலந்திருக்கிறது. ஆனா அப்துல் சமத் அவர்கள் இஸ்லாம் அமைப்பை முஸ்லிம் லீக்கை நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே தலைவர் கலைஞரோடு நெகவும் சதையுமாக இணைந்திருந்தார். கலைஞருக்கும் ஒவ்வொரு சாதாரண கடைக்கோடி தொண்டனுக்கும் தமிழ்நாட்டில் உறவு என்பது கடல் அளவுக்கு இருக்கும். நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் திமுக இன்னைக்கு நீர் ஊத்த நெருப்பாக இன்றைக்கும் திமுக கழகம் உணர்வோடு இருக்கிறது. காரணம், கலைஞர் பெரியார் அண்ணான்ற அந்த கனகனன்ற நெருப்பை உருவாக்கி வச்சிருந்தார் கலைஞர். அணையா விளக்காக கலைஞர் வச்சிருந்தார். நீங்க அந்த இடத்துல நாங்களாம் இளைஞர்கள் வளர்ந்து வருகின்ற காலகட்டம். அப்துல் சமத் அவர்கள் திமுக கழகத்திலிருந்து பிரியக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டிய ஒரு நேரம் இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நம்மை விட்டு அப்துல் சமத் செல்ல இருக்கிறார் என்கின்ற செய்தி
தலைவர் கலைஞர் காதுக்கு போகுது. அதற்கு அடித்தளை இட்டது மதுரை காஜிமார் தெருவில் அப்துல் சமது இஸ்லாம் முஸ்லீம் லீக் கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் ஏதோ பேச போறாரு, விரிசல் ஏற்பட போகுது திமுகவுக்கு முஸ்லீம் லீக்கு விரிசல் ஏற்பட போது தலைவருக்கு செய்தி. இப்போ மாதிரிலாம் செல்போன் கிடையாது. நான் பேசுறதெல்லாம் வரலாற்று ஆவணம், சான்று, ஆள் இருக்கு. அப்ப தலைவர் என்ன பண்ணாரு, SS தென்னரசு தான் அமைப்பிச்சினார். நீங்க சிறுகதை மன்னன் தென்னரசோட நானும் 15 வயசுல பழகுறேன். இன்னைக்கு திமுகன்னு சொல்லுவாங்க. தென்னரசுனா யாருன்னு கேட்பாங்க மதுரையில். தென்னரசுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சிறுகதை மன்னன், இலக்கிய தென்றல். நானும் அவர்கிட்ட நான் பழகுவேன். திருச்சி மேல கூட்டத்துக்கு போனா என்னைய கார்ல கூட்டு போவார். பின்னாடி தான் உட்காருவார், முன் சீட்ல நான் உட்காருவேன். அவரோட ஒரு இணக்கமான பழக்கத்தில் இருந்தேன். அப்பெல்லாம் ஃபோன் கிடையாது. காலை மாலையில் பிடிஆர் வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்க்க போவேன் கேட்கல. அப்போ இன்னைக்கு அப்துல் சமது கூட்டம் நடக்குது, அவர் ஏதோ பேசுறாரு, என்ன பேசுறாருன்னு தெரியல. தலைவருக்கு தகவல் சொல்லணும், வா அங்கே ஹீராபாய் இருக்காரு. ஹீராபாய் வீட்டில் உட்காந்து அந்த காட்சி மரத்தில் கூட நீ தான் போய் கேட்டு எனக்கு தகவலை வந்து சொல்லணும், தலைவர்கிட்ட பேசணும். ஹீராபாய் வீட்டுல என்ன நடக்குதுன்னா முழு இந்த அளவுக்கு மெர்ச்சூர் இல்லாத காலகட்டம். நாங்கள்லாம் அப்போதான் வர்ற கட்சிக்குள்ள இளைஞர்களாக இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த வேலையை கொடுக்குறாரு SST மஹபூஜான். இன்னைக்கு இருக்கிறாரு மறுமலர்ச்சி திமுக தொழிலாளர் முன்னணியில் மதுரையில். இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரன், சைவ இஸ்லாம், பொங்கல் கொண்டாடுகின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரன், திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இருந்தவர், பாண்டியன் கூட்டுறவு சங்கத்தில் இருந்தவர். அவரும் நானும் திமுக இருக்கும்போது ஒரு வழக்கில் எங்கள் 2 பேரும் ஒரே கையில் 2 பேருக்கு செயின் போட்டு கூட்டு போனாங்க. வழக்கில் பேர் போட்டு இஸ்லாமிய சகோதரன் இன்னைக்கும் சைக்கிள் தான் போறார். வயது 80 வயதுக்கு மேலே இருக்கும். அவரையும் அவர் எல்லா தலைவர் மதுரைக்கு வந்துட்டா தலைவர் அவரை கூப்பிட்டு கேட்பார் சில செய்திகளை. என்னன்னு கேட்பா, செய்தியாளரோட நெருக்கமாக தொடர்பு வச்சுருப்பார் மஹபூஜான். அப்போ அவர் ஏன்ட்ட என்ன சொல்றாரு, மஹபூஜானையும் அங்கே வர சொல்றாரு ஹீராபாய் வீட்டுக்குன்னு சொல்றாரு. நாங்கள் மஹபூஜானும் நானும் ஹீராபாய் வீட்டுக்கு அவர் SST உடைய கார்லேயே வந்துட்டோம். இவர் பேசுறாரு, நம்ம அப்துல் சமது பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. திமுகவை கொஞ்சம் விமர்சனம் பண்ணி தான் முதல் விரிசல தான் ஆரம்பிச்ச உடனே அந்த பேச்சை வந்து நாங்கள் வந்து அப்படியே அவர் எழுதுறாரு, மஹபூஜான் வந்து நோட்ஸ் மாதிரி எழுதுறாரு. நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். அந்த நேரம் ஹீராபாய் வீட்டில் ஹீராபாயும் அவரும் தென்னரசும் உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் வெளியே சேர் போட்டு உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் 2 பேரும் தகவல் சொல்லி கூட்டம் முடிஞ்சு தகவல் சொன்னோன்னே தலைவருக்கு எனக்கு கிடைச்ச பெருமை, சின்ன வயதில் 2 முறை தலைவர் கலைஞர்கிட்ட டெலிஃபோனில் பேசியிருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த வயதில் கிடைச்சிருக்கிறேன். ஒன்று தீப்பொறி ஆறுமுகம் நாக்கு அறுக்கப்பட்டனுக்கு மறுநாள் கழக அலுவலகத்தில் பேசினேன். 2வது முறை ஹீராபாய் வீட்டிலிருந்து தலைவருக்கு ட்ரெங்கால் போட்டு பேசினார். தலைவர் செய்தியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ SST பேசிட்டு ஹீராபாயும் பேசிட்டு இந்த நடந்ததை முழுவரத்தை தம்பி சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என் கையில் ஃபோனை கொடுக்குறாரு. நான் நடந்ததை சொல்கிறேன். முழுமையாக தலைவரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டார். 2 நாள் கழிச்சு முஸ்லீம் அதே இடத்துல அப்துல் லத்தீப் தலைமையில் கூட்டம். 2ஆம் முஸ்லீம் லீக் உடையுது. நாங்கள் அப்துல் லத்தீப்பை மதுரை எல்லையிலிருந்து வரவேற்க சொல்லிட்டார் தலைவர் எங்களை. நாங்கள் அப்துல் லத்தீப்பை வரவேற்று இதே பெருமாள் கோயிலில் அவருக்கு அறை எடுத்து தங்க வச்சு அதே இடத்துல கூட்டம் போடுறோம். இப்படி துரோகங்களை திமுக தொடர்ந்து சந்தித்த இயக்கம் தான். ஆனா எனக்கு என்னன்னு கேட்டா, திமுக கொள்கை ரீதியாக இஸ்லாமியர்கள் வந்தார்கள். அவர்களை கொள்கை ரீதியாக திமுக அங்கீகரித்தது. இன்றைக்கு திமுக கழகத்தில் கிளைக்கழக அளவில் பேரூர் கழக அளவில் நான் பார்க்கிற இஸ்லாமியர்கள் நிறைய பேர் திமுக இருந்தாங்க. ஆனால் இஸ்லாமிய அமைப்புகள் இன்றைக்கு பல அமைப்புகள் வந்திருக்கு. பல அமைப்புகளாய் பிரிந்த ஒரு நிர்வாகிகளாக இருக்கிறார்களே தவிர
இன்னும் இஸ்லாமிய பெருமக்கள் திமுகவில் தான் அதிகமாக வாக்களிக்கிறார்கள். ஆனால் கட்டமைப்பில், திமுகவுடைய கட்டமைப்பில், கட்சி நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் பெருமளவு இல்லை என்கின்ற குறையை நான் தளபதி ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக இதையெல்லாம் நினைவுபடுத்துகிறேன். நான் அதான் சொன்னேன், மதுரை மாநகரா இன்னைக்கு நாங்கள் அவரு இவருன்றாங்க. படிக்காத மேதை, கையெழுத்து மட்டும் போட்ட தெரிஞ்ச தாவூத் இருந்தார். அதுக்கு பின்னாடி வர முடிஞ்சா ஒரு கவுன்சிலா கூட இல்லை, ஆக முடியல. 2000 தேர்தலில் தோத்து போயிட்டார். 79 மதுரை மாநகராட்சி தேர்தலில். சாதாரண சாமானியமான அவர் வீட்டில் பொங்கலுக்கு போய் பார்க்க போனா பொங்கல் கொண்டாடுவாங்க. அப்பதான் இந்த மாறுபாடே கிடையாது. அவர் ரம்ஜான் கொண்டாடுறாரோ பக்ரீத் கொண்டாடுறோ நாங்கள் என்னைக்கு கூப்பிட்டது இல்லை. தமிழர் திருநாள் அன்னைக்கு முதல் சால்வை அவருக்கு துண்டு, அப்பதான் அந்த சால்வை ஆகாத சால்வை போட்டுறாங்க. அப்போ துண்டு சிம்மக்கல்ல போய் அவருக்கு தான் மாவட்ட செயலாளருக்கு போடுவோம். அவர் வீட்டில் தான் பொங்கல் சாப்பிடுவோம். கொள்கை ரீதியாக அண்ணா பெரியாரை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள். நான் பார்க்கும்போது நெல்லிக்குப்பம் மஜித் நினைவு கொடிக்கம்பம் மதுரையில் இருந்துச்சு. ஒரு கொடிக்கம்பத்துக்கு நினைவு யார் பேர்ல இருக்குன்னே தெரியல, அந்த அளவு கட்சி இல்லை. இப்ப மதுரையில் 2 அமைச்சர் இருந்தாங்க. ஆளுங்கட்சி 5 வருஷம் இருந்துச்சு. நாளைக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு வாங்க, அதை நான் சொல்ல இடத்துக்கு கூட்டு போறேன். நாங்க கல்வெட்டு வச்சு அந்த இடத்துல கொடி ஏற்றிருக்கோம். நன்னில நடராஜனை கூட்டு வந்து பொன்முத்துராலயம் மாவட்ட செயலாளர் என் பேர் இருக்கு, கல்வெட்டு இருக்கு, கரும்பு சிவப்பு கொடி ஏற்றிருக்கோம். கிட்டத்தட்ட நானும் பார்க்குறேன் 15 ஆண்டுகளாக அந்த இடத்துல திமுக கொடியை ஏற்றலை, கம்பம் காணா. ஆனால் அந்த கல்வெட்டு மட்டும் அப்படியே இருக்கு. ஆனால் அங்கே தான் மண்டல செயலாளர் உருவாயிருக்காங்க, கவுன்சில் உருவாயிருக்காரு, மந்திரி தொகுதி. என்னைய 100 மாற்று கட்சிக்காரங்க சொல்றாங்க உங்க கல்வெட்டுகள்லாம் இருக்கக்கூடிய திமுக கொடியை தாழலாம் போச்சு. நாளைக்கு நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமா நாளைக்கு திமுக பற்றி தொடர்ந்து பேசுறேன், நீங்க வீடியோல காட்டுங்க. என்ன அப்புறம் கட்சி மஜித் கொடிக்கம்பத்தை பார்த்திருக்கிறேன். சாதிக் பாட்சா எளிமையை பத்தி பேசுறாங்களே, தூய்மையை பத்தி பேசுறாங்களே. திமுகவில் பொருளாளராக இருந்தார். உடுமலைப்பேட்டை சாதிக் பாட்சா கடைசருக்கு சொந்த கார் கிடையாது, சொந்த வீடு இல்லை, அரசு குடியிருப்பில் வாடகை குடியிருந்தார். 3 முறை 4 முறை அமைச்சராக இருந்தவர். இதோட எளிமை யாருக்காவது உண்டா? மதுரையில் பார்த்தீங்களா, எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய சகோதரர்கள். திமுக வையை நம்பி பேரை பாருங்க, அவர் இஸ்லாமியர், தெற்குவாசல்ல பையன் இருக்காருன்னு நினைக்கிறேன். பேத்தியை கேட்டா தாவேக்காக்கு குறிச்சானு தெரியல. நல்ல குடும்பம், புலவர், தமிழ் புலவர், படித்தவர், இஸ்லாமியர். அவர் பொங்கல் கொண்டாடுவார். பேரவே வையை நம்பின்னு மாத்தினார். அவைத்தலைவராக இருந்தார், கழகத்தில் பேச்சாளர் இருந்தார். நாங்க பார்த்த ஆட்கள் இன்னைக்கு சொல்லுங்க இப்படி பேர்களை. நெல்பேட்டை ஜின்னா கலைஞர் கூட நிற்பார், கரும்பு சிவப்பு தொண்டரடி. காதர் பிச்சை நெல்பேட்டையில் மாபுஜான் தான் இருக்காரு, இப்போ மதிமுக இருக்காரு. பேட்ரி காஜான்னு ஒரு குட்ட பேச்சாளர், கடுமையா பேசுவார். நீங்க யாரை வளர்த்துருக்கீங்க? இப்ப இந்த குடும்பங்கள்லாம் போய் பார்த்தீங்களாங்க, நாங்க ஜென்சியை சேர்க்கிறோம்ன்றீங்களே, இவங்க வீட்டு ஜென்சி என்னாச்சுன்னு பாருங்க. போய் ஆய்வு நடத்துறீங்கல்ல. சும்மா 19 பேர் போட்டோம், குழு போட்டோம், 36 குழு போட்டோம். அந்த குழு போய் என்ன சொல்லிருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜென்சி தான் நமக்கு ஓட்டு போடல. இவங்க வீட்டு ஜென்சி என்னன்னா, பேட்ரி காஜா சாயந்தரானா கூட்டங்களுக்கு வந்து 5 ரூபா கொடுப்போம். ஒரு இஸ்லாமிய சகோதரன் இன்னைக்கு இருக்கிற. அதே மாதிரி நெல்லுப்பேட்டையில் சதக்கு ஒருத்தர் இருந்தார், கட்சிக்காரர், நன்கொடை பேச்சாளர் சலீம், பெரியகுளம் மேத்தா முன்னாள் எம்எல்ஏ, திண்டுக்கல் காதர்சா சட்டை எரிச்சவங்க. அது மாதிரி பேரையூர் அனிஃபா பொன்முத்துராமலிங்க அவரை கட்சியில் நிர்வாக பொறுப்பில் வச்சிருந்தார். உத்தமபாளையத்தில் சையத் மீரான். நீங்க கட்சிக்காரங்களை எப்படி நாங்க ஊருக்கு போனா இவங்க இஸ்லாமன் பார்க்காம நம்மளோட 2.5 கலந்த திமுக காரனா இருந்தாங்க. அந்த திமுக இப்ப இல்லை. நீங்க இந்த இஸ்லாமிய தேடி தேடி அவங்கள கொடுக்கறதுனால நம்ம எதுக்கு இங்க உழைக்கணும், வந்து இஸ்லாமிய போனா ஒரு சீட்டு வாங்கிக்கலான்னு போறாங்க. சாதி பின்புலம் கொண்ட, மத பின்புலம் கொண்ட கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி எதிர்காலத்தில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுங்க. எல்லா சாதிக்கும் தானே திமுக போராடுது, எல்லா சாதிக்காரும் தானே திமுக இருக்கான்.
திமுக சாதிச்சு திமுக போராடியதுனால தானே எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு. எந்த சாதிக்காரன் திமுக இல்ல? ஒரு ஊருக்குள்ள போவோம், 10 சாதிக்காரன் 10 சாதியிலும் 10 வீட்டு திமுக காரன் இருப்பாங்க. அப்படித்தானே திமுக வளர்த்தான். நீங்க சாதி கட்சியோட கூட்டணி, சாதி பின்னணியோட கூட்டணி, அப்ப என்ன செய்வேன்? இப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு என்ன பண்றீங்க? பெரியார் அண்ணா பேரை சொல்லி திராவிட இயக்கம் நடத்துனாக்க இல்ல, நான் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் வச்சுட்டு வரேன்னு வைங்க, அல்லது புலிப்படை மாதிரி நான் ஒரு சிங்கப்படைன்னு வச்சா என்ன கொடுத்துருப்பீங்க. அதானே? அதனால இருக்க மாட்டேன்றான் கட்சியில. ஏன் இஸ்லாம் இல்லாம ஓடுறான்? இருந்த கட்சிக்காரருடைய இருப்பு என்னன்னு பாத்தீங்களா? ஆட்சிக்கு வந்தோடனே திமுக வேறு, ஆட்சி வேறு. தொண்டனுக்கும் திமுக எந்த தொடர்பு இல்லை, டிஸ்டன்ஸ். இது இந்த 21, 26 நடந்துச்சு. அதிகாரிகள் ஆட்சியை திமுக நடத்துனீங்க. அதிகாரியா திமுக ஓட்டு போட்டா பக்கத்தவர்களுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவர்களுக்கு போலீஸ் வேலை. ஒரு காலத்தில் சொன்னாங்க, அப்பா வாத்தியார் தான், ஏன்னா குறைவான சம்பளம், உயர்வான வேலை. ஆனா மக்கள்கிட்ட அப்படி ஒரு பழமொழியை வச்சிருந்தான். சம்பள கமிஷன் அமைத்து அவர்களுக்கு சமூகத்தில் உரிய மரியாதையை ஏற்படுத்தி தந்தவர் தலைவர் கலைஞர் ஆட்சி. அரசாங்க ஊழியர்களுக்கு, போலீஸ்காரர்களுக்கு, வாத்தியார்களுக்கு. ஆனா இந்த முறை வாத்தியார்கள் ஓட்டு போட்டார்களா? போலீஸ்காரங்க ரிசல்ட் வரும்போதே டிபியில பூரா பேரும் வச்சுட்டாங்களே படத்தை, விஜய் படத்தை. காவல்துறை சம்பள கமிஷன் அமைத்தது யார்? கலைஞர். அதுக்கு காரணம் என்ன? நம்ம சொல்லித்தரல, வரலாறு சொல்லித்தரல. ஆசிரியர்கள் தான் பிள்ளைகிட்ட குட்டீஸ் சொல்லி கொடுத்தவன். போய் உங்க அப்பாட்ட சொல்லி தர விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொன்னது. அவங்களுக்கு பழைய ஓய்வு கமிஷன், ஓய்வூதிய திட்டத்தை நீங்க அமுல்படுத்துறேன்னு சொல்லிட்டு 2021 தேர்தல் வாக்குறுதி சொல்லிட்டு ஏன் அமுல்படுத்தல? அதுக்கு வழக்கம் சொல்லணும். நம்மகிட்ட இருந்த சக்தி ஆசிரியர் சங்கம் நம்ம கிட்ட இருந்தது, போலீஸ்காரங்க நம்மகிட்ட இருந்தாங்க, இருந்த சக்தி இழந்திருக்கும். இஸ்லாமிய அமைப்புல போய் இங்க திமுக இருந்தா கிடைக்காது. அப்ப இஸ்லாமிய அமைப்பு ரீதியா போனா கிடைக்கும். இப்ப நான் அதிமுக, திமுக, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற நடத்தினா என்னைய மதிக்கிறது இல்லை. நான் நாளைக்கே பெரிய படம், தேவர் படத்தை போட்டு, நான் ஒரு சிங்க படத்தை போட்டு வந்தா நான் கருணாசோட படை திரட்ட முடியும். என்னால தெற்கு சீமையில பெரும் கூட்டத்தை என்னால திரட்ட முடியும். ஜாதி ரீதியா திரட்டணும்டா. நான் தமிழினம், தமிழ் மேம்பாடு, சமூகம், கலாச்சாரம், பண்பாடு, பெரியார் அண்ணாண்டு வர்றேன். அப்ப பெரியார் எல்லாம் சொன்னா கேவலமே, கீழே போற எல்லாம் கேவலப்பட்டவன். எங்களுக்கு எவனா ஜாதிக்காரவா, எங்களுக்கு எவனா மதத்துக்காரவா? அதனாலதான் எல்லா பேரும் அந்த ஒரு சின்ன சின்ன அமைப்புல போய் ஓட்டிக்கிட்டு கூட சீட்டு கேட்கிறேன். இனிமே அந்த மாதிரி அமைப்புகளுக்கு இல்லை. அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக செயல்படுற அமைப்புகளை மட்டும் கையில் எடுங்க. எந்த பின்புலமும், ஜாதி பின்புலம், எல்லா ஜாதிக்கும் நம்ம பாடுபட்டு இருக்கு திமுக. எல்லா ஜாதிக்காரருக்கு கூடிய அமைப்பு தான் திமுக. ஐயர் இல்லையா திமுக? திருப்பத்தூர்ல மாவட்ட துணை செயலாளர் மகாதேவன் ஐயர் இல்லையா? போலீஸ் கண்ணை பேச்சாளர் ஐயர் இல்லையா? நான் நடத்திருக்கேன் கூட்டம், போலீஸ் கண்ணை. காக்கா ராதாகிருஷ்ணன் நடிகர் ஐயர் இல்லையா? கூட்டம் நடத்திருக்கிறேன். விஜயா தாயன்பன் இன்னைக்கு இருக்கிறாங்களே கச்சேரி, அவங்களை வச்சு நடத்திருக்கேன் கூட்டம். எல்லா நம்ம பார்ப்பனர்களுக்கு எதிரானது அல்ல, பார்ப்பனியத்துக்கு எதிரானவர்கள், மனித வர்க்கத்துக்கு ஆதரவான கட்சி திமுக. நான் இதெல்லாம் நான் பார்த்தது பேரையூர்ல. அனிபா இன்னைக்கு நான் இப்ப ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் பேரையூருக்கு. திமுக காரங்களை கேட்டேன், அனிபா குடும்பம் எப்படி இருக்காங்க? அனிபாண்டா யாருன்னு கேட்கிறேன். பேரையூர்ல பேராசிரியர் வச்சு கூட்டம் நடத்தினவர். நான் பேராசிரியரை கூப்பிட்டு, நானு பொன்முத்தனையெல்லாம் பேரையூர்ல கூட்டம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். நீங்க அது மாதிரி ரகுமான் கான் எமர்ஜென்சி காலத்துல இங்க மதுரையில வெள்ளக்கேன் தேட்டர் அனுசரி ஒத்தக்கடை பக்கத்துல ரசூல் கான் ஒருத்தர் இருந்தார். அவர் முஸ்லீம் லீக்ல இருந்தவர். அவர் வீட்டில் தங்கி இருந்தார். அப்ப எங்களுக்கு அறிமுகம். அவருடைய வகுப்பு தோழர் வழக்கறிஞர் ராஜரத்னம் இறந்து விட்டார், திமுக காரர். அவரோட நான் போய் சந்திச்சு அப்ப எமர்ஜென்சி காலத்தில் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அந்த ரகுமான் கான் சட்டமன்றத்துடைய ஒரு போர்வாளாக திகழ்ந்தார். இஸ்லாமிய அது மாதிரி ஆளை உருவாக்குறோமா? எத்தனை பேர் சாதி பாச்சா நாகூர் அனிபா கச்சேரியை கேட்டா எங்களுக்கு மாநாடுல போய் உட்கார்ந்து அழைக்கின்றார் அண்ணா, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி, இந்த பாடல்களை கேட்டு கேட்டு ஊறி திரைத்து வளர்ந்தவர்கள். நாங்கள் 1000 விளக்கு உசேன் சைக்கிளே வருவார், அறிவாலயம் நாங்கள் பார்த்தோம்.
ஆனா அப்பயே தளபதி படத்துக்கு வச்சிருப்பார். நெஞ்சில் சுமந்தவர் ஆயிரவிளக்கு உசேன், முகமது செய்ய எம்பியா இருந்தாரு, வக்கீல் ஜின்னா நம்முடைய முரசொலி செல்வத்துடைய நண்பர், கோரிப்பாளையத்தில் ரகுமான் ரேஷன் கடையில் எவ்வளோ வாங்குற கூட்டம். எம்ஜிஆர் காலத்துல கூட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். வெற்றி கொண்டான் பரிதி இளவழுதி பரிதியிலுடைய அப்பா இளம் பரிதி. கோரிப்பாளையத்தில் ஒரு ரேஷன் கடையில் வாங்குற ஒரு கூட்டம் ரகுமான். திமுக இன்னைக்கு எத்தனை பேர் கருப்பு சேப்பேட்டி கட்டி பகுமானமா ஆளுங்கட்சியில வருமானம் சம்பாதிச்சிருக்காங்களே தவிர ஒரு கூட்டம் ரகுமான், ஒரு இஸ்லாமிய சகோதரன், கோரிப்பாளையம் என்பது மதுரையில இதய போன்ற பகுதி, அங்க கூட்டம் நடந்துட்டே இருப்பாரு. வட்டச்சிறால் மருதுராஜாங்க. ஆனா ரகுமான் தான் அந்த ரேஷன் கடையில வேலை பார்த்த தோழர். இப்படி எத்தனை தோழர்களை இஸ்லாமியர்களை நான் மதுரையில பார்த்தேன். பேக இளவரசி டாக்டர் மதுரையில் இருந்தாங்க. எதிர்கட்சி காலத்துல மருத்துவமனையில் வேலை பார்த்தாங்க. தோழர்களுக்கு பேசுவாங்க. மாலை நேரத்தில் பொதுக்கூட்டம். நூர்ஜஹான் பேகம், அது மாதிரி மண்டபம் காதர், எத்தனை நீங்க வெற்றிலைப்பேட்டை ஜின்னா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அது மாதிரி நம்முடைய திண்டுக்கல்ல நம்முடைய இஸ்லாமிய சகோதரி இறந்து போயிட்டாங்க. நிறைய தோழர்களை இஸ்லாமியர்களை இது பூரா நான் கண்ணால பார்த்தது. மதுரையில் நாங்கள் வளரும் போது பார்த்தது. நாடு முழுவதும் எங்கே போனாலும் இஸ்லாமிய ஒரு இஸ்லாம் தெருவுக்குள்ள போனால் 90% பேர் திமுக காரனா இருந்தாங்க. நம்ம அவங்கள கட்சிக்குள்ள கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரவில்லை. மறு ஆய்வு பண்ணக்கூடிய திமுக இதையும் மறு ஆய்வு பண்ண வேண்டும். நாளை சந்திப்போம். வணக்கம்.